நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இப்பொழுது நடக்கும் செவ்வாய் பெயர்ச்சியை பத்தி தான் நான் பேச போறேன். செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்கார், அதாவது உச்சம் என்னும் நிலையில் இருக்கின்றார். இந்த பெயர்ச்சி வந்து சுமார் 40 நாட்கள் இருக்க போகின்றது. எந்த ராசிக்கு இதனால நன்மைகள் அதிகம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் என்ன இந்த டேபிள்ல ஷேர் பண்ணியிருக்கேன்னா 12 ராசியும் போட்டிருக்கேன். 12 ராசிகளுக்கும் செவ்வாய் வந்து எந்த வீட்டிற்கு அதிபதியாக வருகின்றார். உதாரணத்துக்கு மேஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து 1 மற்றும் 8ற்கு அதிபதியாக வருகின்றார். ரிஷபத்திற்கு 7 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வருகின்றார். 6 மற்றும் 11 மிதுனம் அப்படின்னு நம்ம வந்து 12 ராசிக்கும் எந்தெந்த வீட்டிற்கு அதிபதி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது என்ன பார்வைன்னா, இப்ப அவர் வந்து மகரத்தில் இருக்கார். மகரத்திலிருந்து செவ்வாய்க்கு 3 பார்வை இருக்கு இல்லைங்களா? என்னென்ன பார்வை இருக்கு? 4ஆம் பார்வை இருக்கு. ஓகேங்களா? எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை இருக்கு. ராகு கேதுக்களை தவிர எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை இருக்கு. அதை தவிர செவ்வாய்க்கு 2 ஸ்பெஷல் பார்வைகள் இருக்கின்றன. 1 4, அதாவது 1வது பார்வை வந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார். 2வது ஸ்பெஷல் பார்வை அப்படின்னா அவர் வந்து 8ஆம் வீட்டை பார்ப்பார். ஓகே, சோ அதனால வந்து செவ்வாய் இருக்கும் வீட்டிலிருந்து, இருக்கும் இடத்திலிருந்து 4, 7, 8ஆம் வீடுகளை, அதாவது அவங்கவுங்க அதிபதிக்கு 4, 7, 8 அந்த வீடுகளை பார்வை செய்வார். உதாரணத்துக்கு நம்ம மேஷத்தை எடுத்துப்போமே. மேஷத்திற்கு அவர் 1, 8ற்கான அதிபதி. மகரத்திலிருந்து அவர் மேஷத்தின் 1ஆம் வீட்டை பார்ப்பார், அதாவது ராசியை பார்ப்பார். மேஷத்தின் 4ஆம் வீட்டை பார்ப்பார். மேஷத்தின் 5ஆம் வீட்டை பார்ப்பார். ஓகே, அதுதான் பார்வை. தன்னுடைய 4, 7, 8இன் பார்வையால் எந்தெந்த வீடுகளை அவர் பார்வை செய்கின்றார். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகே, இதை ரெண்டுத்தையும் நம்ம கணக்குல வைத்துக் கொண்டுதான் யாருக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சோ இப்போ எந்த ராசிகளுக்கு நன்மை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த பார்வைகளை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் டெஃபினட்டா நல்ல பலன் தான். அதிலும் மேஷத்துக்கு குறிப்பாக இது வந்து ஒரு அபாரமான நல்ல பலன் அப்படின்னே நான் சொல்லுவேன். மேஷ ராசி பாத்தீங்கன்னா 2023 பெரும் பகுதி ஜென்ம ராகுவால் அதிகம் பாதிப்படைந்தார்கள். ஜென்ம ராகுலேருந்து கொஞ்சம் வெளியில வந்த உடனே ராசிநாதனான செவ்வாய் சூரியனுக்கு மிக அருகில் சென்று அஸ்தங்கம் என்னும் நிலையில் தான் கடந்த 4-5 மாதங்களாக இருந்தார். சோ அதனால ஜென்ம ராகுவிலிருந்து மேஷ ராசியினர் விலகினாலும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல கொஞ்சம் இரிட்டேட்டாக ஒரு திருப்தியற்ற நிலையில் தான் மேஷ ராசியினர் இருந்து வந்தார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ அது வந்து கண்டிப்பாக மாறும். ஓகே, மாறி வந்து ஒரு நல்ல நிலையே ஏற்படும். இந்த எல்லா ராசிகள்லையும் மேஷ ராசிக்கு அபாரமாக இருக்கின்றது இந்த செவ்வாய் பெயர்ச்சி. ஏன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டமான காலத்திலேருந்து கொஞ்சம் பெனிஃபிட் கிடைச்சாலே அது பெரிய பெனிஃபிட்டா தெரியும். இப்போ கொஞ்சம் நல்லாவே பெனிஃபிட் கிடைக்க போகின்றது. அதனால மேஷ ராசினருக்கு முதல் தர யோகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, 2வது ராசினா விருச்சிக ராசினா, விருச்சிகத்துக்கு அவர் வந்து ராசிநாதன் இல்ல. எப்பவுமே ராசிநாதன் உச்சமாக இருப்பது மிகவும் நல்லது. அதனால்தான் நம்ம வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஏழரை சனினாலும் அவர் ஆட்சியாக இருக்கின்றார் அப்படின்றத கணக்கில் கொண்டுதான் நாம் பலன் கூற வேண்டும். ஏன்னா ராசிநாதன் ஆட்சியாக உச்சமாக இருப்பது, ராசிநாதன் வலிமையா இருந்தா தானே நீங்க வலிமையா இருக்க முடியும். சோ ராசிநாதன் ஆட்சியாக இருப்பது, இங்க உச்சமாக இருப்பது மிகவும் மேம்பட்ட நிலை. அதனால மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் இது வந்து ஒரு நல்ல டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி வேற யாருக்கு நல்ல பலன் அப்படின்னா கடகம். ஓகே, கடகத்திற்கு செவ்வாயானவர் 5 மற்றும் 10 ஒரு கேந்திரம் மற்றும் கோணத்திற்கு ஒரு கிரகம் அதிபதியாக வந்தால் அதை ராஜயோக அதிபதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ராஜயோகாதிபதி. ஓகே, ராஜயோகத்தை தரவல்ல ஒரு கிரகம் வந்து ஒரு கேந்திரம் மற்றும் கோணத்திற்கு ஆட்சியாக வரக்கூடிய ஒரு கிரகம். இங்க வந்து செவ்வாய் வந்து கடகத்துக்கு வரார். சோ அதனால கடகத்துக்கு இது வந்து ஒரு நல்ல டைம். அஷ்டம சனியில பலவிதமான பாதிப்புகளை அடைந்து கொண்டிருக்கும் கடக ராசியினருக்கு ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, சோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இந்த ஒரு 40 நாட்கள். இதை வந்து கடக ராசியினர் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு பிரச்சனையே இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்காமல், ஓகே,
அவர் வந்து அருமையாக நல்ல நிலையில் இருக்கின்றார். அவர் அவர் மகரத்திலிருந்து எந்தெந்த வீட்டை பார்க்கிறார்? 1ஆம் வீட்டை பார்க்கின்றார், 2ஆம் வீட்டை பார்க்கின்றார், 10ஆம் வீட்டையும் பார்க்கின்றார். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் டைம் அப்படின்னு நம்மால அடித்து கூற முடியும். இதை வந்து கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வரும். ஸோ கடகத்துக்கு இருந்தா ஏங்க சிம்மத்துக்கு இல்லையா சூப்பர் டூப்பர் டைம் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கேள்வியை கேட்கலாம். ரைட்? ஏன்னா சிம்மத்துக்கும் செவ்வாய் ராஜ யோகாதிபதி 4 மற்றும் 9 குடைவர். ஆனா நீங்க பாருங்க, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் எங்க வந்து அவர் உச்சமாறார்? 6ஆம் வீட்டில் தானே அவர் உச்சமாறார். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா? 6ஆம் வீட்டில். ஏன்னா சிம்மத்தை நம்ம வந்து ஒன்றாக பாவித்தோமே, ஆனால் 6ஆம் வீடாக மகரம் வரும். 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் உச்சமாவது நல்லது இல்லை. அதனால்தான் சிம்மத்துக்கு நல்ல பலன் இருக்கும், பட் சூப்பர் டூப்பர் டைம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னொரு விஷயம், சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 15லேருந்து அவருக்கு சனிக்கு மிக அருகில் போகின்றார். ரைட்? இந்த சனி அங்க வந்து ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். ஸோ சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு கிரக யுத்தம் நடக்கவிருக்கின்றது. ஓகே. அதனால சிம்மம் வந்து ஒரு நல்ல நிலையில் இல்லை. தன்னுடைய பரம எதிரியான சனியிடம் ஒரு சண்டை போடுகின்ற ஒரு நிலையில் தான் சூரியன் இருக்கின்றார். அதனாலதான் சிம்மத்துக்கு ஒரு மத்தியமமான பலன், நல்ல பலன் இருக்கும், ஓரளவிற்கு நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா 4 மற்றும் 9 குடைவர்ல. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல பலன் இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஓகே. உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் நடக்கலாம், எதிரியின் கை சற்றே ஓங்கி இருக்கலாம். இதெல்லாம் வந்து 6ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சமாவதால் நிகழக்கூடிய பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இதை தாண்டி இந்த 3 ராசிகளை தாண்டி இன்னும் ஒரு ராசி இருக்கு. நான் இதை வந்து ஒரு குவிஸா கூட உங்களை கேட்க விரும்புறேன். அது எந்த ராசியாக இருக்கும்? நீங்க இதை பாஸ் பண்ணிட்டு கூட கொஞ்சம் யோசிக்கலாம், ஜோதிடம் தெரிந்தவர்கள். வேற எந்த ராசிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்? ஓகே. ஸோ அதற்கான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம். ஏன் துலாம் சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து 2 மற்றும் 7ற்கு அதிபதி பார்வையால், தன்னுடைய பார்வையால் 7, 10, 11ஆம் வீட்டை பார்க்கின்றார். எப்பவுமே பிரச்சனை என்னங்க? 6, 8, 12 தான் பிரச்சனை. ஒரு கிரகம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலோ இல்ல கோச்சாரத்திலோ 6, 8, 12 தொடர்பு கொண்டால் பிரச்சனை. அதுதான் வந்து முதன்மை விதி. ஓகே. எந்த நல்ல நிலையில இருந்தாலும், ஏன்னா இந்த 3 வீடுகளுமே பிரச்சனையான வீடுகள். நம்ம 8ஆம் வீடு சுபத்துவம்னா நம்ம வந்து வெளிநாடு வெளி மாநிலம்னு சொல்றோம். 12ஆம் வீடுனாலும் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற விஷயங்கள் நடக்கலாம். 8ஆம் வீடுனா பங்கு சந்தையில் எதிர்பாராத தனவரவு இருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட கூட போய் கேட்டு பாருங்க, எதிர்பாராத பலன் இருக்கும், வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளுடன் அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஓகே. 6, 8, 12 தசை நடந்தால், நல்லது நடந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை அவர்களை பாதிக்கும். ஓகே. சொல்லிக் கொள்ளும்படியான பிரச்சனை, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை. ஓகே. சிக்னிபிகண்ட் ப்ராப்ளம் வந்து அவர்களுக்கு இருக்கும். கிரகம் நல்லாவே இருந்தா கூட, சுபத்துவமாகவே இருந்தாலும் கூட. அதனாலதான் ஒரு கிரகம் 6, 8, 12 அதிபதியாகவோ அல்லது 6ஆம் வீடாகவோ அல்லது பார்வை மூலம் 6, 8, 12 தொட்டாலோ அங்க வந்து ஒரு குறையான பலன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மற்ற கிரகங்களுக்கு மத்தியமமான ஒரு பலன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. இப்படித்தான் வந்து செவ்வாயோட பெயர்ச்சி இருக்க போகின்றது. அதை தாண்டி செவ்வாய் வந்து ஒரு வேகத்திற்கான கிரகம். ஓகே. கோபத்திற்கான கிரகமும் கூட. ஸோ அத்தகைய செவ்வாய் உச்சமாக இருப்பதால் ஓகே எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். ஓகே. இந்த 40 நாட்கள்ல கண்டிப்பா இதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் புதனுக்கு பக்கத்துல இருக்கார். ஓகே. ஸோ அதனால வார்த்தை மூலமாக கோபம் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசும் பேச்சு தான் வந்து பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து பல வருட காலங்கள் பேசப்படும். ஓகே. ஸோ கோபத்துல வார்த்தையை விட்டுடாதீங்க. கோபத்தினால் புதிய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இது வந்து முக்கியமா நான் மகரம், கும்பம், மீனம், ஏன்னா அவங்க ஜென்ம ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் கடகம், இந்த 4 ராசிக்கும் குறிப்பிட்டு நான் சொல்றேன். ஓகே. ஸோ பேசும் பேச்சால் புதிய பிரச்சனைகளை விட்டு விடாதீர்கள். அதை தாண்டி 1ஆம் வீட்டை யாரெல்லாம் எந்தெந்த ராசிக்கு வருது பாருங்க. அதாவது செவ்வாய் வந்து ராசியை பார்க்கின்றார், மேஷத்துக்கு இருக்கார். ஓகே. 1ஆம் வீடு. அதை தாண்டி கடகத்துக்கு 1ஆம் வீட்டை பார்க்கிறார், சிம்மத்துக்கு 1ஆம் வீட்டை பார்க்கிறார். வேற எங்க? இங்க 1 இருக்கு. இந்த 3 பேருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா
ஏன்னா ராசியை பார்க்குறாருல, இந்த 3 பேருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் இந்த பீரியட்ல. ஓகே, எல்லாருக்குமே கோபம் ஜாஸ்தியா இருக்க போது இந்த 3 பேருக்கும் கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஏன்னா செவ்வாய் பார்க்குறாருல, உச்ச செவ்வாய் உங்களை பார்க்குறாருன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கோபத்தை கொடுக்க போறாரு. ரைட், கடகத்துக்கு நல்லது இருந்தாலும் கோபம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கோபத்தை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கோபத்துல ஏதோ ஒன்று நம்ம செய்யறோம், ஏதோ ஒன்று பேசுறோம், அதனால பலவிதமான பிரச்சனைகள் வருகின்றது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செவ்வாய் பெயர்ச்சிக்கான பொது பலன்கள். வேற ஒரு வீடியோல உங்களை திரும்பவும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.